நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, மீரா பின்னாடி விழுந்திருப்பா போல. மீரா, அம்மா, 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 அம்மா. மீரா கட்டில இல்ல. அவ எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க போயிருப்பானா? அவ இங்கிருந்து எங்க போக முடியாதேமா. எங்க போனா? அவ எப்படி போனான்னு உங்களுக்கு தெரியுமாமா? அடடா, காலங்கத்தால என்னாச்சு? குண்டு பாட்டி, பாட்டி மீராவை காணோம். அவ எங்க போயிட்டானே தெரியல. அச்சச்சோ, அழாத. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கதான் இருப்பா. காலங்கத்தால எதுக்கு அழுதுட்டு இருக்க? என் செல்லம்ல, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது ஒரே ராத்திரியில அவ எழுந்து நடக்க ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கு. அவ இத்தனோண்டு குழந்தை, போர்வக்குள்ளதான் இருப்பா. நீ கவனிக்காம இருந்திருப்ப. போய் பாரு. இல்ல, என் ரூம் முழுக்க அவளை தேடி பார்த்துட்டேன். ராத்திரி அவ உன்னோட ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தா? ராத்திரி என் கூட தான் தூங்குனா. அப்படியா? அப்பனா இப்படி நடந்திருக்கலாம். நீயே ராத்திரி தூக்கத்துல ஏதாவது ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிருந்திருப்ப. போய் பாரு. சில நேரம் தூக்கத்துல கூட இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. நானும் வர, இருடா. ரத்னா, உன் பையன் இருக்கானே, பாட்டி, அம்மா ரூம்ல இல்ல. பாட்டி, ஸ்டோர் ரூம்லயும் இல்ல. பாட்டி, கெஸ்ட் ரூம்லயும் இல்ல. ரத்னா, ஒழுங்கா உண்மைய சொல்லு. குழந்தை எங்க? மீரா எங்க போனா? நான் உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். மீரா எங்கன்னு சொல்லு. நீ குழந்தைய என்ன பண்ண? ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்ற? பேசு. அந்த குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு. ரன்வீருக்கு சொல்லுங்க, அந்த குழந்தைய வீட்டுல தேட வேண்டாம். அவ இந்த வீட்டுல இல்ல. வீட்ல இல்லையா? என்ன உளற? குழந்தை வீட்ல இல்லனா வேற எங்க போயிருப்பா? நீ அந்த குழந்தைய என்ன பண்ண? சொல்லு. என்ன பண்ணன்னு சொல்லு. ரத்னா. பாட்டி, பாட்டி, வீடு முழுக்க தேடிட்டேன். மீரா எங்கேயுமே காணோம். எங்க போயிட்டா? அவ எங்க போயிருப்பா பாட்டி? எங்க போனா? ரன்வீர், உங்க அம்மாவையே கேளு. அவ எப்படி போனான்னு இவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ குண்டு பாட்டி, அம்மாக்கு தெரியும் மீரா காணோம்னு. ஒருவேளை மீரா எங்கன்னு அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு என்கிட்ட சொல்லிருப்பாங்க. என்கிட்ட ஏன் மறைக்க போறாங்க? சொல்லு ரத்னா. அவன்கிட்ட நீயே சொல்லு. ரன்வீர், போ. ஸ்கூலுக்கு நேரமாகுது. போய் தயாராகிற வேலையை பாரு. அம்மா, எனக்கு என் மீரா கிடைக்கல. நீங்க என்ன ஸ்கூலுக்கு போக சொல்றீங்கல்ல? ரன்வீர், உன்னை ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்ன. ஆனா அம்மா. ரன்வீர், சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஆனா நீங்க மீராவை தேடி கொடுக்கணும். அம்மா,
சரி, நீ போய் தயாராகு. நான் அப்புறமா அவளை தேட முயற்சி பண்றேன். அந்த குழந்தை மீரா எங்கன்னு என்கிட்ட சொல்லு. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அவ அநாத ஆசிரமத்துல இருக்கா. அட கடவுளே, அறிவு கெட்டவளே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எதுக்கு இப்படி செஞ்ச? 2-3 மாசம் ஆன அந்த சின்ன குழந்தைய எப்படி எப்படி உன்னால அநாத ஆசிரமத்துல விட முடிஞ்சது? சொல்லு, எதுக்காக இப்படி செஞ்ச? ஐயோ கடவுளே, இப்ப அந்த பச்சை குழந்தை என்ன நிலைமையில இருக்காளோ தெரியலையே. ஏன் இப்படி அழற? நீ வந்ததுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்க. சும்மா இரு செல்லம், அழாத அழாத. அழக்கூடாது அம்மா, அழக்கூடாது. ஜோ 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 ஜோ. அட என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? வாயே மூட மாட்டேங்கிறா. நம்ம அக்கா இங்க வரட்டும், அவங்களாலதான் இவளோட அழுகையை நிறுத்த முடியும். சரி சரி சரி, அழாதம்மா. அவங்க கிட்ட அப்படி என்னதான் தாய்ப்பாசம் இருக்குன்னு தெரியல. அவங்க கிட்ட போனா போதும், வாயை மூடிடுவா. என்னாச்சு? இங்க பாருங்கக்கா, ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறோம், அழுகை நிறுத்த மாட்டேங்கிறா. வாம்மா, வா என் செல்லம், என் கிட்ட வாடா. அழாதம்மா, அழாத அழாதல என் செல்லம். இல்ல இல்ல இல்லடா. அக்காவோட கையில அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. ஒரே நிமிஷத்துல அந்த குழந்தை அழுகை நிறுத்திருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எங்கிருந்து வந்தது? இறகு அவங்களதுதான், ஆனா அவங்க தேவதம்மா. அப்படின்னா நேத்து ராத்திரி அவங்க என் கனவுல வரல, உண்மையிலேயே வந்திருக்காங்க. அம்மா, வேற என்ன அத்தை பண்ண சொல்றீங்க? இது என் பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஒரு மிருகத்துக்கு கூட தெரியும் தான் குழந்தைய காப்பாத்திக்கணும்னு அதுக்கு அறிவு இருக்கும். அப்புறம் எனக்கு எப்படி இல்லாம போகும்? அதான் அவன் எதிர்காலத்துல வரப்போற ஆபத்து எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பிடிவாதம், இந்த கோவம் எல்லாம் அவனை அழிச்சிடும். படிக்கிறத விட்டுட்டான், விளையாட விட்டுட்டான், பசங்களோட மண்டிய உடைக்கிறான். நாள் பூரா அந்த குழந்தையோடயே இருக்கான். நான் ஒண்ணு தப்பா சொல்லல. இதுல அந்த குழந்தையோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா என்னோட பையன் மனிதாபிமான அடிப்படையில எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த அநாத ஆசிரமத்துல அவளை விட. இது ரன்வீர்க்காக மட்டும் இல்ல, எனக்கும் தான். வாழ்நாள் முழுக்க அவளை என் முன்னாடியே வச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டே துடிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் சாகணுமா? எப்ப நான் அந்த குழந்தைய பார்த்தாலும் உங்க மகன் என்னை ஏமாத்தின அந்த நிமிஷம் தான் என் முன்னாடி நிக்கும். பெரியவளானதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட வந்து கேப்பா, நீங்க தான் என் அம்மாவான்னு. நான் இல்லன்னு சொல்லுவேன். அப்புறம் அவ அந்த பொம்பளைய பத்தி கேட்க ஆரம்பிப்பா. யாரு? எவ என்னோட வாழ்க்கையே? இல்ல அத்தை, இன்னும் அந்த குழந்தைய பத்தி யோசிக்க எனக்கு சக்தி இல்ல. கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கும். 2-3 நாள் அழுவான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அம்மா, அம்மா
எனக்கு தெரிஞ்சு போச்சு மீரா எங்க இருக்கான்னு. இந்த இந்த இறகு பாருங்க, இது தேவதாமாவோட இறகு. அப்படின்னா நேத்து ராத்திரி அவங்க என் கனவுல இல்ல உண்மையா வந்திருந்தாங்க. அப்புறம் என் மீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா, தேவதாமா என் தங்கச்சியை கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? எங்க இருப்பாங்க அவங்க? அம்மா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அம்மா, இங்க பாருங்க, இந்த இறகு தேவதாமாவோடது. அப்படின்னா நேத்து ராத்திரி அவங்க கனவுல வரல, உண்மையா வந்திருந்தாங்க. அப்புறம் தேவதாமால அவங்க அப்படியே உங்களை மாதிரியே இருந்தாங்க. நான் நினைச்சேன் இது கனவுன்னு. ஆனா இல்லம்மா, அவங்க உண்மையிலேயே வந்திருந்தாங்க. மீராவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. தேவதாமா எங்க இருப்பாங்க? அவங்க என் மீராவை எங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க? சொல்லுங்கம்மா, அவங்க என் மீராவை எங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க? அம்மா சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட விளையாட சொல்லி தான் கொடுத்தேன், ஆனா அவங்க தூக்கிட்டே போயிட்டாங்கம்மா. பாத்தீங்களாம்மா என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கான்னு? தேவதாமா கூட அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா, அவங்க என் மீராவை திருப்பி கொடுத்துருவாங்கல்ல? சொல்லுங்கம்மா, அவங்க என் மீராவை திருப்பி கொடுத்துருவாங்கல்ல? என்கிட்ட கேட்காம அவங்க எப்படி மீராவை தூக்கிட்டு போக முடியும்? ஆனா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கல்ல? கெட்ட தேவதாம்மா, இன்னொரு தடவை முன்னாடி வரட்டும். ரன்வீர் கண்ணா, தப்புப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் எப்படி பேசுறது பாட்டி? என் மீராவை என்கிட்ட சொல்லாம எப்படி தூக்கிட்டு போக முடியும் அவங்களால? அவங்க கெட்டவங்க தானே. குண்டு பாட்டி, என் மீராவை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கல்ல? கண்டிப்பாவா? சொல்லுங்க. ரன்வீர், விடு, பாட்டியை தொல்லை பண்ணாத. போ, ஸ்கூலுக்கு போ. குடு, உன் டப்பால சாப்பாடு வைக்க. ஆனா அம்மா, எனக்கு என் மீரா கிடைக்கல. அவளை தேடுறதுக்கு பதிலா நான் ஸ்கூலுக்கு போகணுமா? அம்மா, உங்களால எப்படி எப்படி சொல்ல முடியும்? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல என்னால மீரா இல்லாம எங்கேயும் போக முடியாதுன்னு. அப்புறம் குண்டு பாட்டி, நான் எவ்வளவு நல்ல கயிறால என் மீராவை என் கூட கட்டி வச்சிருந்தேன். ஆனா கடவுள் கவனிச்சு பாருன்னு சொன்ன உடனே நான் அந்த கயிறை அவுத்துட்டேன். பாத்தீங்களா, கடவுளும் கவனிக்காம விட்டுட்டாரு. இப்ப என் மீராவை எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல? ரன்வீர், இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். நீ இப்ப ஸ்கூலுக்கு போ. ஆனா அம்மா, என் மீரா இல்லாம நான் எப்படி? ரன்வீர், நீ ஸ்கூலுக்கு போகலன்னா எப்படி பெரிய ஆள் அவ? அம்மா, எனக்கு என் மீரா கிடைக்கல. ஒருவேளை மீரா கிடைக்கலனா நான் எப்படி அண்ணனா இருக்க முடியும்? நான் அண்ணனா இருக்கிறது முக்கியமா இல்ல பெரிய ஆளாகணுமா? அப்புறம் ஒருவேளை அப்பா வந்தாருன்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னால மீராவை பாத்துக்க முடியல, நான் தொலைச்சிட்டேன்னா நான் இந்த வீட்டுக்கு என்ன ஆம்ல? ஒருவேளை உங்க அப்பா திரும்ப வந்தா, அவர் இங்க இல்லாதப்போ நீ ஸ்கூலுக்கு போகலன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அவரோட விருப்பமும் இதுதானே, நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு. அவரோட அந்த கிறிஷ் வித்யாலயாவை பாத்துக்கணும்னு. அதுதானே அவரோட விருப்பமும். வீட்டுக்கு ஆம்பளையா இருக்கணும்னா அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். இந்தா, எல்லாம் வேணும் அம்மா, எல்லாம் எல்லாம் வேணும். ஆனா என்னோட மீரா நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ. நான் நீ போனதுக்கு அப்புறம் அவளை தேடுறதுக்கு முயற்சி பண்றேன். அம்மா, நீங்க நீங்க மீராவை தேட போறீங்களா? தேவதாம்மா எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது.
தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு போ. நீ போலன்னா நான் தேட மாட்டேன். இல்லம்மா, நான் ஸ்கூலுக்கு போறேன். நீங்க எப்படியாவது மீராவை கூட்டிட்டு வந்துடுங்க. கண்டிப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் குண்டு பாட்டி, நீங்களும் அம்மா கூட போங்க. ஒருவேளை தேவதம்மா ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. அம்மா, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போதைக்கு நீ அவனை சமாளிச்சு அமிச்சிட்ட ரத்னா. ஆனா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி மீரா எங்கன்னு அவன் கேட்டான்னா அப்ப என்ன பதில் சொல்லுவேன்? தெரியும், அவனுக்கு புரிய வைக்கிறது சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒவ்வொரு நாளும் நான் அவனை சமாளிச்சேதான் ஆகணும். அவ அந்த குழந்தைய மறக்கிற நாள் வர வரைக்கும் சமாளிக்கணும். அத்தை ரன்வீர் அவளை மறந்தே ஆகணும். அவனோட எதிர்காலத்துக்காக, அவனோட வீட்டுக்காக, அவனோட அம்மாவுக்காக. அவ இல்லாம இருக்க இவன் பழகிக்கணும். தேவதம்மா, நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தீங்க. நீங்க என் தங்கச்சி எடுத்துட்டு போயிட்டீங்க. இங்க உண்மையிலேயே கெட்டவங்க. என் தங்கச்சி எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். வேணும்னா பாருங்க, என் மீராவை திருப்பி கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியா தான் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா டாக்டர் சார், இந்த குழந்தைய இவ்வளவு அழறா? ஒருவேளை இது புது இடமா இருக்கிறதுனால அலறான்னு நினைக்கிறேன். பாருங்க, சாயங்காலத்துக்குள்ள அழுகையை நிப்பாட்டலைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. அங்க வச்சு என்னன்னு செக் பண்ணி பாத்துடலாம். சரிங்க. அக்கா, குழந்தை அழுகையை நிறுத்திட்டா. ஏ தீபக், அவளை தூக்காத. நீ கீழே போட்டுருவ. நீ போய் உன் வேலையை பாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா தேவதம்மா ரொம்ப நல்லவங்கன்னு. உண்மையிலேயே நீங்க நல்ல தேவதம்மாண்ணா, நீங்களே மீராவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போவீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கும், அப்புறம் மீராக்கும். சரியா போச்சு, இவ மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. தீபக், நீ கொஞ்சம் அவகிட்ட போ. சரி, இப்ப கொஞ்சம் பின்னாடி போ. நிறைய குழந்தைங்க இருக்கிற வீட்டுல பிறந்திருப்பா. அந்த வீட்டுல இந்த குழந்தைங்க அந்த பசங்க நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த குழந்தை தீபக் அதே பையன் நினைச்சு சந்தோஷப்படுறா. இவ்ளோ சின்ன குழந்தை எப்படி ஒருத்தரை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க முடியும்? அவனுக்காகவா இவ அழறா? இவ்ளோ சின்ன குழந்தை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கோ எனக்கோ எப்படி தெரியும்?
இவ மனசுல என்ன இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். யாருக்காக இவ இப்படி அழறாளோ? ஒரு நாள் எங்க மாமா பையனும் இப்படிதான் காணாம போயிட்டான். ரொம்ப தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் எங்க மாமால போலீஸ்ல சொல்லிட்டாரு. போலீஸ்காரங்க உடனே கண்டுபிடிச்சு தந்துட்டாங்க. போலீஸ்காரங்களுக்கு எதுவும் தெரியுமா தேவதை அம்மா எங்க இருப்பாங்கன்னு? தெரிஞ்சிருக்கும், இல்லனா தெரிஞ்சுப்பாங்க.